காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறு தொழிலாகும். உடல்நலத்திற்கு தேவையான புரதம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துகளையும் அசைவ உணவிற்கு இணையான சுவையையும் காளான் தருவதால் நாளுக்கு நாள் இதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைக்கப்பெறும் வகையில் காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவைதாளித பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை, இஞ்சி என்று பட்டினப்பாலையில் பணப்பயிராக குறிப்பிடப்படும் மஞ்சளும் இஞ்சியும் பழந்தமிழின் உணவில் சுவை ஊட்டியிருப்பதை அறிய முடிகிறது. இச்சிறப்பு வாய்ந்த மஞ்சள், இஞ்சியுடன் பூண்டும் கிழங்கு வகை சுவைதாளித பயிராக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றுக்கான தேவை உணவில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் பெரிய அளவில் இருப்பதால் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் பெரும் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துகின்றன. எனவே கிழங்கு வகை சுவைதாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் 4 கோடி ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிராக இருப்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக போதுமான சேமிப்பு வசதிகளை உருவாக்குதல் இன்றியமையாததாகும். இது வெங்காயத்தின் விலை ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்தவும், விநியோகத்தில் ஏற்படும் நிலையற்ற தன்மையை களையவும், திடீர் விலை உயர்வை தடுக்கவும் பெரிதும் உதவும். எனவே 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். பழங்கள், காய்கறிகளின் பாரம்பரிய ரகங்களை ஊக்குவித்தல். பழங்கால மக்களின் உணவு பழக்க வழக்கத்தை இந்த தலைமுறையினர் அறிய செய்யவும், வீட்டு தோட்டங்களிலும் மலைப்பகுதியில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் பாரம்பரிய காய்கறிகள், பல ரகங்களை மீட்டு பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது. 2026-27 ஆண்டில் செங்கவருக்கை, வெட்டையன், சூரங்குடி வெட்டையன் போன்ற மாரகங்கள், பன்ருட்டி பலா, முண்டன் சக்கை, செம்பருத்தி போன்ற பல ரகங்கள், மட்டி, நமரன், சிறுமலை, விருப்பாச்சி, லாடன், உதிரன் போன்ற வாழை ரகங்கள் மற்றும் பாரம்பரிய காய்கறி ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க 3 கோடியே 88 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மருத்துவ பயிர்கள் சாகுபடியை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் பழங்காலம் முதலே மருத்துவ பயிர்களின் பயன்பாடு மிகச் சிறப்பாக இருந்து வருகிறது. நவீன மருத்துவத்துறையில் மூலப்பொருளாக இப்பயிர்களின் தேவையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காடுகளிலிருந்து சேகரிக்கும் முறையை தாண்டி தற்போது அவை வணிக ரீதியாகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ பயிர்களின் சாகுபடியை மேலும் ஊக்குவிப்பதோடும் புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன்மிக்கதாக கருதப்படும் முள் சீத்தா சாகுபடியையும் பரவலாக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் 1720 ஏக்கரில் 1 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வேலூர் மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். வேலூர் மாவட்டத்தில் 85 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் அகரம்சேரி அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆண்டுதோறும் சுமார் 35 லட்சம் நடவு செடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் குழித்தட்டு காய்கறி நாற்றுகள், பழஞ்செடிகள், மரங்கன்றுகள், அழகு செடிகள் ஆகியவை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழும் நேரடி விற்பனையிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அரசு தோட்டக்கலை பண்ணையில் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டமைப்பு வசதிகள் 2 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி மாபெரும் நடவு செடி பண்ணை அமைத்தல். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி 51 ஏக்கர் பரப்பளவில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மரவகை கன்றுகளை உற்பத்தி செய்து அவை உடனுக்குடன் விவசாயிகள் பொதுமக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு பெரிய அளவிலான நாற்றுப்பண்ணை அமைக்கப்படும். இத்திட்டத்தினை 5 ஆண்டு காலத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வட்டார அளவில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் அமைத்தல். தமிழ்நாடு அரசின் 74 தோட்டக்கலை பண்ணைகளிலும்
24 பூங்காக்களிலும் உற்பத்தி செய்யப்படும் மண்புழு உரம், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உள்ளிட்ட இயற்கை இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நடவு செடிகள், தோட்டக்கலை கருவிகள், பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள், காய்கறிகள், சுவைதாளித பொருட்கள் போன்றவை வட்டாரங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் 100 தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களை எழிலூட்டுதல். அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொது பயன்பாட்டு இடங்கள், வீடுகள் போன்றவற்றிலும் சில நிழல் எழிலூட்டும் பணிகளுக்கான கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்யும் வகையில் தனித்துவமான இணையதளம் தமிழ்நாட்டு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையினை டான்கோடா வாயிலாக உருவாக்கப்பட்டு குறைந்த செலவில் வீட்டு தோட்டங்கள் அமைத்தல், புல்தரைகள் அமைத்தல், அலங்கார செடிகள், பூச்செடிகள் நடவு செய்தல் ஆகிய எழிலூட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கென தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் டான்கோடா நில எழிலூட்ட பிரிவு வலுப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு எங்கும் உள்ள நகர்ப்புறங்கள் அழகிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வளாகங்களாக மாற்றப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் பணிகளிலே காலத்தே மேற்கொண்டால் மட்டுமே உரிய மகசூல் பெற இயலும். வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கவும், இயற்கை வளங்களான மண் மற்றும் நீரினை பாதுகாத்து செறிவூட்டுதல், வேளாண்மையில் புதுப்பிக்க ஆற்றல் பயன்பாடு ஆகியவற்றுக்கும் பல்வேறு திட்டங்களை வேளாண்மை பொறியியல் துறை செயல்படுத்தி வருகிறது. தனிநபர் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல். வேளாண்மையில் கருவிகளின் பயன்பாடு குறித்து நாம் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறியலாம். அவற்றில் முதன்மை கருவியான ஏரியினை முன்வைத்தே பின்னர் வந்த கம்பரும் வேளாண்மை சிறப்பை கூறும் தனது நூலுக்கு ஏர்70 என்று பெயரிட்டதோடு உழவுக்கு உறுதுணையாக ஆகும் உறுப்புகளை மேலி, ஊற்றாணி, நுகத்தடி, நுகத்துளை, நுகத்தாணி, பூட்டாங்கயிறு, தொடை, கொழுவானி, தாற்றுக்கோள், உளவெருது என பட்டியலிட்டு அவை ஒவ்வொன்றின் சிறப்பினையும் தனித்தனாக பாடியுள்ளார். கிராம அளவில் வேளாண் இயந்திரமாக்கலை பரவலாக்கும் நோக்கில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் முதலியன மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2026-27 ஆண்டில் 227 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசை களை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு முதல் சூரிய கூடார உலர்த்தி அமைக்க அதிகபட்ச மானியமாக இருந்த 3,50,000 ரூபாயினை உயர்த்தி 4,40,000 ரூபாயாக வழங்கப்படும். பெண் விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமாக்கலை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க உதவும் ட்ரோன்கள் போன்ற நவீன உபகரணங்களை எளிதில் வாடகைக்கு பெற்று வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் மேற்கொள்ளவும், வருமானத்தை உயர்த்திடவும் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 80% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தமாக 50 கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். மேலும் இந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டில் 30% மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும்.